Hi everyone, in this video we'll see about Muhammad Shah I and Muhammad Khan in our first lesson history. Okay, see Muhammad Shah I இவருடைய period 1358 to 1375. Muhammad Shah I succeeded Bahman Shah. இவர் என்ன பண்ணுறாரு, பாமன் ஷாவை வின் பண்ணுறாரு. He waged 2 wars with Vijayanagar but couldn't gain from it. இவர் என்ன செஞ்சார், விஜயநகர் கூட வந்து 2 வார் பண்ணார். அந்த 2 வார்லையுமே இவரால் என்ன செய்ய முடியல, வின் பண்ண முடியல. But his attack on Warangal in 1363 earned him a large property and wealth, including the important fortress of Golconda and his treasured turquoise throne, which thereafter became the throne of the Bahmani kings. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த விஜயநகரை வந்து 2 times வந்து விஜயநகர் கூட வார் பண்ணி தோத்துடுறாரு இல்லையா, கெயின் பண்ண முடியல, எதுவுமே எந்த ப்ராப்பர்ட்டியுமே இவரால் வாங்கிக்க முடியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு வாரங்கலில் வந்து 1363 வாரங்களில் அட்டாக் பண்ணார். ஆனால் அப்போ அந்த வாரங்களில் வந்து நடந்த வாரில் இவருக்கு வந்து நிறைய பிளேசஸ்ஸு, நிறைய ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் நிறைய செழிப்பு எல்லாமே வந்துட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன கிடச்சிது, அந்த கோல்கொண்டா பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸுடைய ஃபோர்ட்ரஸையும் இவர் ஆக்குபை பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லேருந்து வேறு என்ன எடுத்துகிட்டு போனார், டர்க்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோனு, ஓகேவா, விலை மதிப்பற்ற ப்ரீசியஸ் ஸ்டோன் அது, ஓகேவா. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டர்க்வாய்ஸ் பற்றி. இது வந்து செமி ப்ரீசியஸ் ஸ்டோன், ஸ்கை ப்ளூ இன் கலர். இது என்ன கலரில் இருக்குமா, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குமா. இது அதாவது கிங் எல்லாம் பெரிய பெரிய கிங்குடைய சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்டில் இந்த டர்க்வாய்ஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் அந்த சீட்டை வந்து அந்த டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களாம், ஓகேவா. அது வந்து எந்த ஃபிர்டாசி எழுதின ஷானமா அப்படின்ற அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முகமது ஷா லைட் எ சாலிட் ஃபவுண்டேஷன் ஃபார் த கிங்டம். ஸோ இவருடைய கிங்டம் வந்து இவர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபவுண்ட் பண்ணிக்கிட்டாரு, பேசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. His system of government continued even after the Bahmani kingdom disintegrated into 5 sultans. ஸோ பாமனி கிங்டம் வந்து 5 கிங்டமாக 5 பீரியடாக 5 சுல்தான்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறமும் கூட இவருடைய கிங்டம் வந்து என்ன ஆகிட்டே இருந்தது, நல்ல நிலைமையில் நல்லா கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் he built 2 mosques at குல்பர்கா. இவர் என்ன செஞ்சார், குல்பர்காவில் வந்து 2 மாஸ்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். One, the Great Mosque, completed in 1367, measures 216 by 16 feet, has a roofed courtyard. ஸோ ஒரு மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 1367 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 16 feet இருக்குது. அந்த முன்னாடி வந்து இந்த முட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து கோர்ட்யார்ட், அதை வச்சு தான் இது கட்டியிருக்காங்க மாஸ்க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், a large number of Arabs, Turks and notably Persians began to immigrate to the Deccan, many of them at the invitation of Sultan Muhammad I, and there they had a strong influence on the development of Muslim culture during subsequent generations. அதுக்கப்புறம் நிறைய அரப்ஸு, துர்க்ஸு, பெர்ஷியன்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்கானுக்கு, அவங்க பிளேஸ்லேருந்து இந்த டெக்கானுக்கு குடி போயிடுறாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த முகமது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணுறாரு, அவர் பிளேஸ்க்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த முஸ்லீம் கல்ச்சர் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் முஸ்லீம் கல்ச்சர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹியர் த பிக்சர் இஸ் அபவுட் கோல்கொண்டா ஃபோர்ட். இந்த பிக்சர் பாருங்கள், கோல்கொண்டா ஃபோர்ட். அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The Golconda Fort is located about 11 kilometers from Hyderabad on a hill 120 meter height. ஓகேவா, இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் பாருங்கள் ஹைதராபாத்லேருந்து 11 கிலோமீட்டர் ஏரியா. அதனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 meters அதனுடைய ஹைட். The fort is popular for its aquatic architecture. அந்த ஃபோர்ட் வந்து எதுக்கு பாப்புலர்னு சொல்கிறாங்க, அக்வாஸ்டிக் அப்படின்னா உள்ளே போனீங்க அப்படின்னாலே யாருமே இல்லாமலே வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு வந்து கேட்கும்.
ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்கிடெக்சர். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட் இது வந்து ஒரு ஹில்ஸில் தான் வந்து இந்த ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹில்லில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஹையஸ்ட் பாயிண்டோடைய அந்த பிளேஸ் நேம் என்ன அப்படின்னா பாலாஹிசார். It is believed that there is a secret underground tunnel which leads from the Darbar Hall to one of the palaces at the foot of the hills. ஸோ இதுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹில்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டன்னல்னால் வந்து போகிறதுக்கான பாதை, அண்டர் கிரவுண்டு அந்த டன்னல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டர்பார் ஹால்லேருந்து அந்த கால் வச்சு போகிறோம் இல்லையா ஹில்ஸ்க்கு, ஸோ அந்த பேலஸ்க்கு வந்து ஒரு போகிறதுக்கான வே இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சக்சஸர்ஸ் ஆஃப் முகமது ஷா I. இவருக்கு அப்புறம் வந்தவங்க யார் யார்? முஜாஹிட் த சன் ஆஃப் முகமது ஷா அசெண்டட் த த்ரோன். இவருக்கு அப்புறம் யார் வந்து ஆட்சி செய்ய வராங்க? முஜாஹிட். However, on his return to Gulbarga from the expedition against Vijayanagar, he was assassinated and the nephew of the conspirator, Dod, the uncle of Muhammad, was enthroned in 1378 as Muhammad II. இவருடைய சன் அவருடைய நேம் மஜாஹிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு அப்புறம் இவர் ஆட்சி புரிகிறாரா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து அந்த சுற்றி விஜயநகருக்கு போயிட்டு குல்பர்காவுக்கு ரிட்டன் வரும்போது என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா கொன்னுடுறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க. அசாசினேட்டட் அப்படின்னா கில் பண்ணிடுறது, ஓகேவா, கொன்னுடுறாங்க, அசாசினேட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்பிரேட்டர்னா சதிகாரர் வந்து டாட் யார் அப்படின்னா இந்த முகமதோட அங்கிள். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றாரு. என்ன நேமில்? முகமது II அப்படிங்கிற நேமில். முகமது II's reign was peaceful. The Sultan spent much of his time building in his court as a center of culture and learning. இவருடைய முகமது IIனுடைய பீரியட் வந்து ரொம்ப நல்லாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே போச்சு. நிறைய டைம் வந்துட்டு அவருடைய பில்டிங், அவருடைய அரசவை இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு நிறைய டைமை எடுத்துக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டாரு. There were constant wars between the Bahmani and Vijayanagar rulers over the fertile Tungabhadra and Krishna region. ஸோ துங்கபத்ரா கிருஷ்ணா ரீஜியனுக்கு ஆக்குபை பண்ணுறதுக்காக பாமனிக்கும் இந்த விஜயநகரா ரூலர்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய வார்ஸ்லாம் நடந்திருக்கு. The threat also came from the north, எஸ்பெஷலி ஃப்ரம் மால்வா அண்ட் குஜராத். ஸோ பிரச்சனை எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மால்வா அண்ட் குஜராத்தில் இருந்து தான் வரும். த நோட்வர்த்தி ரூலர் ஆஃப்டர் 8.5 decades 1377 to 1463 வாஸ் முகமது III. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கிங்கு, ரொம்ப நல்ல கிங் யார் அப்படின்னா ஒரு ரூலர் யார் அப்படின்னா ஒரு 8.5 decades, ஒரு டிகேட் வந்து 10 years, அப்போ 80 years பக்கமாக அவருடைய ரூல்லையே இருந்தது. யாருடைய ரூலில்? முகமது ஷா III 1463 to 1482 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முகமது III reigned for 19 years. இவர் எவ்வளோ வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு? 19 years ரூல் பண்ணியிருக்காரு. இந்த இயர்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா லிட்யூனன்ட் அப்படின்னா ரொம்ப இந்த லிட்ரேச்சர் சப்ஸ்டியூட்டாக வருவாங்க இல்லையா, இவருக்கு பதிலாக இவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி யார் இருந்தாங்க அப்படின்னா முகமது கவன் இருந்திருக்காரு. இவர் ரொம்ப நோட்டபிள் பர்சன். அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல கிங்கு, இவர் மாதிரி யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டியூட்டாக வந்தவங்களில் 8 மினிஸ்டர்ஸ் இந்த பாமனி ஸ்டேட்ஸ்க்கு யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வக்கீலஸ் சல்தானா lieutenant of the kingdom who was the immediate subordinate authority of the sovereign. ஸோ அந்த முகமதுக்கு அப்புறமா வந்துட்டு அவருடைய ஃபுல் பவரும் வந்துட்டு இமீடியட்டாக யார் கையில் ஒப்படைச்சாங்க அப்படின்னா வக்கீலஸ் சுல்தானா அப்படிங்கிறவர் கையில். அதுக்கப்புறம் பேஸ்வா who was associated with the lieutenant of the kingdom, அவரும் வந்து அந்த கிங்டம்மை வந்து அசோசியேட் பண்ண அதுலேயும் இருக்கார் அவர். பேஸ்வாவும் ஒன் ஆஃப் த கிங். நெக்ஸ்ட்டு வசீரி குல் ஹூ சூப்பர்வைஸ்டு த ஒர்க் ஆஃப் ஆல் அதர் மினிஸ்டர்ஸ். அந்த கிங்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மினிஸ்டர்ஸையுமே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு யாரை வச்சுருந்தாங்க? வசீர் குல்.
அமீரி ஜும்லா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்னால் வந்து வரவு செலவு, பணம் வருது போகுது, இதை பற்றி மேனேஜ் பண்ணுறதுக்காக அமீரி ஜும்லா. அதுக்கப்புறம் அதுக்கு அசிஸ்டன்ட் மினிஸ்டராக இன்னொருத்தர் இருந்தார், யார் அப்படின்னா நசீர். அப்புறம் ஃபாரின் அஃபேர்ஸ், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யார் இருந்தாங்கன்னா வசீரி அஸ்ரஃப். அப்புறம் கோட்வால் ஆர் சீஃப் ஆஃப் போலீஸ், சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். ஸோ அதில் வந்து சிட்டி ஆஃப் போலீஸ் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒருத்தர் இருந்தார், யார் அப்படின்னா கோட்வால். அப்புறம் சர்தரி ஜாஹன் அப்படின்றவர் வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், இந்த ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த ஃபண்ட்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி அஃபேர்ஸ்லலாம் இருந்தவர் வந்து சர்தரி ஜஹான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு முகமது கவுன் பற்றி பார்க்கலாம். A Persian by birth, Muhammad Gawan was well versed in Islamic theory, Persian and mathematics. ஸோ வெல் versed அப்படின்னா ரொம்ப ஹை நாலேஜாக நிறைய கற்றுட்டு இருந்திருக்காரு, நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதுலலாம் இருக்காரு? இஸ்லாமிக், பெர்ஷியன் அண்டு இந்த மேத்தமெட்டிக்ஸ்லலாம். ஹி வாஸ் ஆல்சோ எ போயட் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர். இவர் வந்து ஒன் ஆஃப் த போயட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரி ரைட்டு, நாவல் ரைட்டர்லாம் அந்த மாதிரியும் எழுதுவார். The Bahmani king Alauddin Hasan Bahman Shah, greatly impressed by his wisdom and military genius, recruited him. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா, இது முன்னாடியே இவரை பற்றி பார்த்தோம் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய இந்த நாலேஜை வச்சு ரொம்ப நல்லா ஸ்கில்ஸ் இருக்கே அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டு இவருடைய அந்த ஸ்கில்ஸ்க்காக இவரை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. He served with great distinction as the Prime Minister under Muhammad III and contributed extensively to the development of Bahmani Kingdom. அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா முகமது III அப்படிங்கிறவருக்கு ஒரு மினிஸ்டராக இவரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவருடைய இந்த பாமனி கிங்டமை டெவலப் பண்ணுறதுக்காக இவரை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. கவன் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் மிலிட்ரி கேம்பெயின் ஆஸ் வெல் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ் மட்டும் நல்லா அதுலேயும் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருப்பார். அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது நிர்வாகம் பண்ணுறதுலேயும் வந்து இவர் ரொம்ப நல்ல கிங்கு. He used a Persian chemist to teach the Bahmani army about the preparation and the use of gunpowder. கன்பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாமனி ஆர்மிக்கு வந்து பெர்ஷியன் கெமிஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு டீச் பண்ண சொல்கிறாரு. In his war against Vijayanagar kings in Belgaum, he used gunpowder. விஜயநகர் வாரில் வந்து பெல்கம் அப்படின்ற பிளேஸில் விஜயநகருக்கு அகெயின்ஸ்டாக வார் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த கன் பவுடரை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப டைட்டானா அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டு ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஒவ்வொரு கிங்கை வந்து கவர்ன் பண்ண வைக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செஞ்சார் அப்படின்னா ரொம்ப டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொவிஷ்னல் கவர்னர்ஸை வந்து நல்லா செக் பண்ணிகிட்டு இருந்தார். கர்ப் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, தப்பாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறது, ஸோ அதை வந்து மாற்றுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருந்தார். ஹூ ஆஃபன் ஃபங்க்ஷன்ட் as virtual kings, Gawan divided the existing 4 provinces of the Bahmani Sultanate into 8 provinces. ஸோ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 4 provinces தான் இருந்தது, 4 states தான் இருந்தது. அந்த 4 states என்ன பண்ணார் அப்படின்னா 8 states-ஆக பிரிச்சுட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா as to the limit area under the rule of each governor and to make the provisional administration more manageable. ஸோ இதை வந்து 8ஆக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கவர்னரை போட்டோன்னா இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லிமிட்டட் ஏரியா, இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஒரு கவர்னர், இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஒரு கவர்னர்ன்ற மாதிரி 8 ப்ரொவின்சஸாக பிரித்து அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்தார். He also placed some districts in the provinces directly under the central administration. ஸோ அப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா சில ப்ரொவின்சஸை வந்து அவருடைய கண்ட்ரோலில் டைரெக்டாகவே அவருடைய கண்ட்ரோல்லையே வச்சுருந்தார். Gawan sought to curtail the military power of the governors by allowing them to occupy only 1/4 in their territory. ஸோ கர்டைல் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறது, ஏன்னா மிலிட்ரி பவர்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி என்ன செஞ்சார் அப்படின்னா
அவங்கள வந்து ஒரு ஃபோர்ட்டுக்கு அந்த டெரிட்டரியில் ஒரு ஃபோர்ட்டை மட்டும் ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டார். த சுல்தான் கெப்ட் த அதர் ஃபோர்ட்ஸ் அண்டர் ஹிஸ் டைரக்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ட்டை அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்போது மற்ற ஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக இவர் கண்ட்ரோல்லையே வச்சுக்கிட்டாரு. த ராயல் ஆஃபீஸர்ஸ் who were given land assignment as pay were made accountable to the sultan for their income and expenditure. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஒரு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி லேண்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து இவர் நல்லா நோட் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு இன்கம்மாக இருந்தது. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் introduced by Gawan improved the efficiency of the government but curtailed the power of the provincial chiefs who were mostly Deccanies. ஸோ இந்த பவர் வந்து கவான் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருந்தது, ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு ரொம்ப நல்லா டெவலப் ஆகி நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அதனுடைய பவர்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆகிடுச்சு. யாரால் ரெடியூஸ் ஆச்சு, யார் மேக்ஸிமம் அந்த பவர் ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னா டெக்கானிஸ். So, the already existing rivalry among nobles such as Deccanies and Pradeses அப்படின்னா அவங்க வந்து foreigners further intensified and conflicts broke out. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இவங்களுக்குள்ள நிறைய வார்ஸ்லாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகளை புரட்சிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ், அவங்களுக்குள்ள வந்து வார் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கவர்ன் பிகேம் எ விக்டிம் ஆஃப் திஸ் டசில் ஃபார் த பவர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், விக்டிம் அப்படின்னா அந்த வாரில் வந்து அந்த ஸ்ட்ரகிளில் இவர் வந்து ரொம்பவே காயப்பட்டுட்டார். த டெக்கானீஸ் நோபல் க்ரூ ஜெலஸ் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ் and considered him as an obstacle for their rise. அந்த டெக்கானிஸ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து நாம் வளர்றது வந்து அவருக்கு பொறாமையாக இருக்குது, நம்மளை வளர விடாமல் தடுக்கிறாங்க, இவர் தான் வந்து தடையாக இருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. யாரை? கவனை. they manipulated by forging a letter to implicate Gawan in the conspiracy against the sultan. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களே வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணி, ஃபோர்ஜிங் அப்படின்னாலும் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கவன் கான்ஸ்பைரசி அப்படின்னா சதி செய்கிறாங்க இல்லையா, சுல்தானுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு சதி செய்கிறாங்க. யாருக்கு? டெக்கானி அதாவது இந்த கவனுக்கு அகைன்ஸ்டாக. Sultan, who himself not happy with Gawan's dominance, ordered his execution. So அந்த டெக்கானிஸ் பீப்புள் பண்ணினதுனால கவனை வந்து இந்த சுல்தான் தப்பாக நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து இந்த கவன் டாமினேட் பண்ணுறான், இவர் ரொம்ப சுப்பீரியர் பவராக இருக்கான் அப்படின்னு நினச்சி அந்த சுல்தான் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஹாப்பியாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாமனி கிங்டம் வந்து எப்படி டெக்ளைன் ஆச்சு. Gawan execution prompted several of the foreign nobles who were considered the backbone of the state to leave for their provinces. ஸோ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நிறைய அந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்களெல்லாம் திரும்பவும் அங்கேயே போக சொல்லி கேட்குறாங்க, அந்த பிளேஸ்லேருந்து லீவ் பண்ண சொல்கிறாங்க. ஆஃப்டர் த சுல்தான் முகமது III's death, முகமது ஆர் Shihabuddin Muhammad reigned as the Sultan until his death in 1518. ஸோ அவர் முகமது III இறந்ததுக்கு அப்புறமா ஷிஹாபுத்தீன் அப்படிங்கிறவர் தான் வந்து 1518 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தார், அவர் இறக்குற வரைக்குமே. His long rule is noted for the beginning of the process of டிஸ்இன்டெக்ரேஷன்னா பிரிஞ்சுது. ஸோ இவருடைய ரூல் வந்து அவருடைய சுல்தான் வந்து பிரியறதுக்கு ஒரு மெயின் ரீசனாகவே இருந்தது. இவருக்கு அப்புறம் வந்துட்டு 4 சக்ஸசர்ஸ் வந்து வந்தாங்க. இவருடைய நேமில் 4 சக்ஸசர்ஸ் வந்துட்டு வந்தாங்க. அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுல்தானேட் வந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆகி 5 கிங்டம்ஸாக மாறுச்சு. என்னென்ன அந்த 5 டெக்கான் கிங்டம்ஸு? பிதார், பீஜப்பூர், அகமத் நகர், பிரார் அண்ட் கோல்கொண்டா. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின், சரியா? 5 இண்டிபெண்ட் டெக்கான் கிங்டம் அப்படின்றது இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஸோ இது நல்லா பாருங்கள். பிடார், பிஜப்பூர், அகமத் நகர், பிரார் அண்ட் கோல்கொண்டா.
இது எந்த கொஷினுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th டாப்பிக்கில் 4th கொஷினுக்கான ஆன்சர். 6th டாப்பிக்கில் 4th கொஷினுக்கான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாமனி சுல்தான்ஸ். ஸோ பாமனி சுல்தான்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் எதுக்கு? Architecture. The contribution of Bahmani kings to architecture is evident in Gulbarga. குல்பர்கான்ற பிளேஸில் ஆர்கிடெக்சருக்கு இவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய செஞ்சுருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் டன் இன் த சைட் ஆஃப் த கிங்டம் has helped to unearth palaces, halls of the public audience, ambassadors' residences, arches, domes, walls and citadels. ஸோ இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதுலையே பாருங்கள் நிறைய இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணாங்க? அதாவது நிறைய பேலசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹால்ஸு, அதாவது பப்ளிக் ஆடியன்ஸ், அது நிறைய பீப்புள் வந்து உட்காந்துக்கிறதுக்காக ஹால்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அம்பாசடர்ஸ்னால் ஃபாரின்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு தூதுவராக வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தங்குறதுக்கான பிளேசஸ், அதுக்கப்புறமா ஆர்ச்சு, டோம்ஸு, இது எல்லாமே வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. தீஸ் ஃபைல்ஸ் ஆர் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் தேர் ஆர்கிடெக்சரல் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபவுண்ட் பண்ணினது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு இவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. த ஃபவுண்டர் ஆஃப் த பாமனி கிங்டம் அலாவுதீன் ஹாசன் ஷா, அவர் வந்துட்டு எங்கே எஜுகேட் பண்ணார், எங்கே படித்தார் அப்படின்னா முல்தான், அட் த இனிஷியேட்டிவ் ஆஃப் ஜாபர் கான், எ ஜென்ரல் ஆஃப் அலாவுதீன் கல்ஜி. ஸோ அலாவுதீன் கல்ஜியோட ஜென்ரல் ஜாபர் கான் அவரை இனிஷியேட் பண்ணி வச்ச அந்த எஜுகேஷனுக்கு வந்து ஃபவுண்டராக யார் இருந்தாங்க அப்படின்னா அலாவுதீன் ஹாசன் ஷா அவர் வந்து எங்கே எஜுகேட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா முல்தான் அப்படின்ற பிளேஸில். ஆன் ஹிஸ் அசஷன் ஹீ டுக் ஸ்பெஷல் கேர் இன் ஃபவுண்டிங் எ ஸ்கூல் டு எஜுகேட் ஹிஸ் சன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன நினச்சாரு அப்படின்னா அவருடைய சன்ஸ்க்காக இவர் ஒரு ஸ்கூல் ஃபவுண்ட் பண்ணணும், ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. ஹிஸ் சன் முகமத் ஒன் வாஸ் எ பேட்ரன் ஆஃப் லேர்னிங். அவருடைய ஒன் ஆஃப் த சன் வந்து முகமத் ஒன், அவர் வந்து நிறைய இந்த லேர்னிங்கை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணார். ஹீ ஓப்பன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எஜுகேட்டிங் த சில்ட்ரன் ஆஃப் நோபல் ஃபேமிலிஸ் இன் த ஆர்ட் ஆஃப் சோல்ஜரி. ஸோ அங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய சில்ட்ரன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சில்ட்ரன் படிக்கிறதுக்கான அந்த பர்பஸ்க்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. Sultan Firoz, the 8th Bahmani kingdom, was a linguist and a poet. இவருடைய இந்த சுல்தானில் 8th பாமனி கிங் யார் அப்படின்னு சொன்னால் சுல்தான் ஃபிரோஸ். அவர் வந்து ஒரு பொயட்டு, அது இல்லாமல் லாங்குவேஜ் வந்து நிறைய லாங்குவேஜில் நிறைய போயம்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியும் வச்சுருப்பார். Later his successors founded schools at Gulbarga, Bidar, Daulatabad and Kandahar. இந்த பிளேசஸ்ல எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய சக்ஸஸர்ஸ் வந்து ஸ்கூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, boarding and lodging at the king's expenses were provided in these schools. ஸோ அதாவது அந்த ஸ்கூலை வந்து பார்த்துக்கிறது பண்ணுறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து இவர் வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். முகமது கான் வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் மெட்ராஸா இன் பிடார் with a large library containing a collection of 30,000 manuscripts is illustrative of the importance given to scholarship and education by Gawan. இவர் வந்து மெட்ராஸா அப்படின்ற ஒரு லைப்ரரி வச்சுருந்தாங்க. அந்த லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய புக்ஸு, மியூசிக் நிறைய ரிலேட்டடு லிட்ரேச்சர், மியூசிக்கு, எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த புக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா எஜுகேஷனுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம்மரி வந்துடுச்சு. That's all students. First lesson over. Next lesson we'll see in next video. Thank you.